இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை, மேற்கொள்ள விடாதேயும். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். இந்த சம்பவத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், ஆசா என்கிறவருக்கு எதிராக 10 லட்சம் பேரோட கூடிய படை வருகிறது. அப்பொழுது அந்த யுத்தத்திற்காக ஆசா தேவனிடத்துல சொல்றார், பலமுள்ளவனானாலும் பலமற்றவனானாலும் உமக்கு உதவி செய்கிறது லேசான காரியமா இருக்கிறது. மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று அந்த இடத்துல சொல்லுகிறார். அவருடைய ரிக்வெஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதாவது, யுத்த காலத்துல நான் தோற்று போய்விடக் கூடாது, மனுஷர்கள் என்னையை மேற்கொள்ளாதபடிக்கு பார்த்து கொள்ளும் என்று தேவனிடத்தில் அவர் விண்ணப்பிக்காம, மனுஷர்கள் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று அவர் விண்ணப்பிக்கிறார். அதாவது, இந்த யுத்தம் தேவனுடையதாகவும் தான் அமைதியாக இருக்கிறதாகவும் அந்த இடத்துல வணைந்து கொள்ளுகிறார். உண்மையில் தேவனுடைய பிள்ளைகளுக்காக தேவன் யுத்தம் பண்ணுவார். யாத்திராகமத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று. எங்களுடைய வாழ்க்கையிலும் வருகிறதான ஒவ்வொரு பிரச்சனைகளின் போதும் தேவன் பார்த்து கொள்ளுவார் என்கிற விசுவாசம் எங்களிடத்துல காணப்படுவேன். இந்த இடத்துல எப்படி இந்த ராஜா தேவனிடத்தில் யுத்தத்தை ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் வரும் பொழுது நாங்களும் தேவனிடத்துல ஒப்பு கொடுக்க வேணும். உண்மையில் ஜெயம் கர்த்தரால் வரும். தேவனை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை என்று வசனம் சொல்லி இருக்கிறது. ஆகையால எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது தேவன் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். Have a hopeful day.